World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஒரு நட்சத்திரங்கள் 27, ஆனால் அந்த ஒரு நட்சத்திரத்துக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 100 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு அமைப்பு. 100 பூச்செண்டுகள்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திரத்தை. இருக்கிற நட்சத்திரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது அதுதான். அதே போல் ரொம்ப ஆபத்தான நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது அதுதான். அந்த மாதிரி இருதரப்பட்ட மாறுபாடு கருத்துடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம். சதயம் வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. சதயத்தை பிறந்த ராஜராஜ சோழனால தான் என்ன கட்ட முடிஞ்சது? தஞ்சை பெரிய கோயிலே கட்ட முடிஞ்சது. ராஜராஜ இருக்க வரைக்கும் அவர் அழிக்கக்கூடிய ஒரு சக்தியே கிடையாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக திகழ்ந்த நபர். ஸோ வந்து அப்படி ஒரு நட்சத்திரத்தின் மூலியமாக பிறந்து இப்பொழுது உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் பாவமும் பணம் வரும் வழியும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு அவருக்கே உரிய பாணியில் உங்கள்கிட்ட உரையாற்ற வருகிற என்னுடைய அன்பு தம்பி சதயம் சண்முகராஜ் அவர்களை உங்கள் முன் உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். 37வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயத்துக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சதயம் சண்முகராஜா அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த கருத்தரங்கம் வந்து ரொம்ப சிறப்பான கருத்தரங்கம். முதல்ல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இப்போது தென் தமிழகத்தில் வந்து ஆக்ஸ்ஃபோர்டு அப்படின்னு ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது தெரியுங்களா? தென் தமிழகத்தில் ஆக்ஸ்ஃபோர்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. பாளையங்கோட்டை ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா அங்கே இல்லாத கல்வி நிலையங்களே இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி ஜோதிடத்துறையில் எல்லாருமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு நபர்கள் 2 மிகப்பெரிய சிகரங்கள் இருக்கிறாங்க. பள்ளிப்பாளையம் அதில் 2 மாபெரும் நபர்கள் தன்னுடைய துறைகளில் தனித்துவமாக இன்றைக்கி ஜொலிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொருத்தர் சிறப்பாக இருப்பாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அவங்கள வெளி உலகத்தில் வந்து அடையாளப்படுத்தும். அந்த வகையில் இன்னைக்கு அந்த 2 பெரும் சிகரங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மைக்குக்கு முன்னாடி கலக்கிறவர் நம்ம தங்கப்பாண்டியன் ஐயா. தன்னுடைய எளிமையான யதார்த்த பேச்சால் நகைச்சுவையால் தன்னுடைய ஜோதிட அறிவை ஒரு பாமர மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை நம்ம தங்கப்பாண்டியன் ஐயாவுக்கு தான் சேரும். அவருடைய வழிகளை பின்பற்றிட்டு இருக்கிற மாணவர்களில் நானும் ஒருவன். அதே நேரத்தில் மைக்குக்கு பின்னாடி ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துப்பாண்டி அண்ணன். ஸோ இந்த 2 சிகரங்கள் தான். ஏன்னா 2 பேருக்குமே ஒரு ஒற்றுமை உண்டு. தங்கப்பாண்டி முத்துப்பாண்டி 2 பேருடைய ஊர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி. ஸோ இது எல்லாமே ஒரு சிறப்புக்குரிய விஷயந்தான். ஸோ இந்த 2 பேரும் இணைச்ச ஒரு பெருமைங்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கருத்தரங்கம் அப்படிங்கிற இணைக்கக்கூடிய ஒரு கேப்டன். எப்படி வந்து நடிகர்களில் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா மாதிரி நம்ம ஜோதிடத்துறையில் ஒரு கருத்தரங்கம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர். அந்த வகையில் இந்த கருத்தரங்கத்தை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் தர்மசாஸ்தாவின் தலைவர் என் அருமை அண்ணன் மணிகண்டராஜ் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே மாணவர்கள் படித்து முடித்த உடனே வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபாலோ பண்ணுவாங்க, கேட்குற கேள்விகள் பதில் சொல்லுவாங்க, அதோடு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் அவங்கள மாணவர்களாக நினைக்காம தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களாக நினச்சி தொடர்ந்து பயணம் பண்ணி கொண்டுட்டு இருக்கிற நம்ம ஐயாவை வந்து பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் இப்படி ஒரு மனிதரா? ஏன்னா படிப்பு முடிஞ்ச உடனே ஹாய் பாய் அதோட முடிஞ்சதுன்னு இல்லாமல் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறைய ஜோதிட கருத்தரங்க போட்டுட்ருக்காங்க. அதே நேரத்தில் வருடம் ஒரு முறை மாநாடுகள் வந்து நடத்துகிறாங்க. அது கடந்த வருடமே வந்து பார்க்கலாம், எல்லாருமே வியந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடத்துனாங்க. டிஜிட்டல் லெவலில் அந்த மாநாடு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கருத்தரங்க நடத்துறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க. மதிய உணவு அதுபோக மற்ற ஸ்பெஷலிட்டிஸ் எல்லாமே நம்ம ஆரோக்கியமாக செய்யும்போது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஆகுங்கிறது நல்லாவே தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது அண்ணன் தன்னுடைய மாணவர்கள் இல்லை, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்ட்ட ₹1 கூட காசு வாங்காமல் இதுவரைக்கும் தன்னுடைய ஜோதிட பணியை ரொம்ப சிறப்பாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது ஏன் கொண்டு போகிறாரு அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது நம்ம மற்றவங்களுக்கு உதாரணமாக தான் இருக்கணுமே தவிர நம்ம அதை வந்து பாகுபாடு இல்லாமல் நம்ம ஒரு தன்மையாக கொண்டு போகணும். ஏன்னா நம்மளை பார்த்து தான் தம்பிகள் வந்து அந்த பாதைகளை வந்து பின்பற்றணும் அப்படின்னு ஒரு
நல்ல எண்ணத்தோடு அவங்க பின்பற்றிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். இன்றைக்கி யாருமே வந்து சொந்த செலவில் ஒரு டூர் போனால் கூட யோசிப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் தன்னுடைய மாணவர்களை வாங்க இன்ப சுற்றுலா போகலான்னு சொல்லி கூட்டு போன ஜோதிடத்துறையில் ஒரே ஜோதிட ஆசான் யாருன்னு கேட்டிங்கன்னா தர்மசாஸ்தாவின் தலைவன் எங்கள் அண்ணன் மணிகண்டராஜ் அண்ணன் தான். ஸோ இது எல்லாமே ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஏன் இதெல்லாம் வந்து பெருமை புராணம் பாடணும் அப்படின்னு நினைப்பீங்க. இது பெருமை புராணம் இல்லைங்க. நல்லதை வந்து முகத்துக்கு நேராகவே நம்ம சொல்லணும். குறைகளை வந்து இப்படி இருக்குங்கிறது ரகசியமாக தான் நம்ம சொல்லணும். ஸோ சொல்ல வேண்டிய இடத்துல நானும் ஒரு மாணவனா தம்பியா இருக்கிறனால அண்ணன் இருக்கக்கூடிய இந்த சபையிலேயே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை நான் சொல்லிக்கிட்டதில் ரொம்ப பெருமையாக அடைகிறேன். ஸோ இன்னைக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு 2ஆம் பாவத்தின் பணம் வரும் வழி அப்படிங்கிற தலைப்பு தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க. போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் உணவு மட்டும்தாங்க. ஏன்னா பணம் அப்படின்னா எனக்கு இன்னும் வேணும் வேணும் தான் சொல்லுவோம். ஆனால் போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் பணம் மட்டும்தான். ஏன்னா அதுதான் முழு நிறைவே கொடுக்கு. அந்த பணத்துக்கு அந்த பணத்தை நம்ம சம்பாத்தியம் பண்ணுறதே இந்த உணவுக்காக தான், இந்த ஒரிஜான் வயிற்றுக்காக தான். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ போராட்டம். ஸோ அந்த பாவகத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படிலாம் இருந்ததுன்னா எப்படி பணம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன். சரி, முதல்ல 3 விஷயம் 5 பாயிண்ட் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். முதல்ல பணம், ஒருத்தருக்கு பணம் வந்து எப்படி வரும், முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் பாவகத்தில் என்ன கிரகம் இருந்ததுன்னா எப்படி அந்த பணங்கள் வரும், எந்தெந்த வழிகளில் அந்த பணங்கள் வரும் அப்படிங்கிறது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு அந்த 2ஆம் அதிபதி 12 கட்டத்தில் ஒவ்வொரு பாவகத்திலேயே இருக்கும்போது அதன் வழியில எப்படி அந்த பணங்கள் வரும், இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட்டு அந்த லக்னாதிபதியில இருந்து ஒவ்வொரு பாவக அதிபதியும் அந்த 2ஆம் இடத்திற்கு மற்ற பாவங்களை நகரும் போது என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும், நமக்கு பண வரவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓகே தான், எனக்கு எப்போ சார் பணம் வரும், இது வந்து கால நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து இன்னும் ஹைலைட்டாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிரசனத்தில் ஜாமக்கோல் பிரசனத்தில் கால நேரம் எப்படிங்கிறது வந்து நம்ம அண்ணன் பேச போகிறாங்க. அதில் இன்னமும் துல்லியமாக நீங்கள் ஜாதகத்தையும் இதையும் இணைச்சி பார்க்கும்போது இன்னும் அக்யூரேசியாக உங்களுக்கு கால நேரங்கள் கிடைக்கும். அப்போ நம்ம ஜாதகத்தை மட்டுமே வச்சு எனக்கு இந்த கால நேரம் எப்படி, பணம் எப்போ எனக்கு வரும், வருஷம் பார்க்கும்போது எந்த வருடங்கள்லாம் எனக்கு பணம் வரும், மாதம் பார்க்கும்போது எந்த மாதங்கள்லாம் எனக்கு பணம் வரும், நாள் கணக்கு பார்க்கும்போது எந்த நாட்கள்லாம் நமக்கு பணம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக இதுக்கு நான் என்ன கோவில் வழிபாடு பண்ணால் எனக்கு சிறப்பாக இருக்கோ, அந்த கோவில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னுடைய வருமானங்கள் வந்து அடுத்த நிலைக்கு எனக்கு உயர்வு கொடுத்ததா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2ஆம் பாவம்னா என்ன? 2ஆம் பாவங்கிறது வந்து நம்மளுடைய தனத்தை குறிக்கிறது, நம்மளுடைய வருமானம், குடும்ப வருமானம், அதே மாதிரி வீட்டில் புதிய வருகை. ஸோ இதெல்லாமே 2ஆம் பாவம் தான். நம்மளுடைய அடிப்படை கல்வியை சொல்லக்கூடிய இடமும் 2ஆம் பாவம் தான். அதே மாதிரி உணவு, என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கக்கூடிய இடமும் இந்த 2ஆம் இடம் தான். இதில் நம்ம வந்து பண விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த 2ஆம் பாவத்தில் என்ன கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 9 கிரகத்தில் 2ஆம் பாவம்னு பார்க்கும்போது ராஜ கிரகங்கள்லாம் முதல்ல நீங்கள் எடுத்துக்கோங்க. ராஜ கிரகங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல் தரமாக சூரியனை எடுத்துக்கலாம். அப்போ சூரியன் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். 2ஆம் இடத்துல சூரியன் உங்களுக்கு அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய பேச்சே வந்து அதிகாரமான பேச்சாக இருக்கும், கௌரவமான பேச்சாக இருக்கும், சுய புராணங்கள் அதிகமாக இருக்கும். அது எல்லாமே வருமானம் சார்ந்த ஒரு விஷயத்தின் மூலமாக அவங்களுடைய டாக் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி சூரியன் எடுக்கும்போது இது உறவுகள் ரீதியாக பார்க்கும்போது தந்தை, மாமனார், மூத்த பையன், ஸோ இவர்கள் மூலமாக, அதே நேரத்தில் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் மூலமாக நமக்கு ஒரு இன்கம் அப்படின்னு வர்றதுக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்ததாக 2ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாருன்னா என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா இது தேய்பிரை சந்திரனாக இருந்ததுன்னா எச்சிக்கை கொண்டு காக்க விரட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ கஞ்சத்தனமாக இருப்பாங்க. ஆனால் பேச்சு மட்டும் அப்படி பேசுவாங்க. வருமானங்கள் வந்து வரும், ஆனால் சீக்கிரம் விரயம் பண்ணுவாங்க. 2ஆம் இடத்தில் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்தா. வளர்பிறை சந்திரனாக இருக்கவங்க வந்து கொடுக்க பிறந்தவங்க, சம்பாத்தியம் பண்ணுவாங்க, டக்குன்னு கொடுப்பாங்க. திடீர்னு பார்த்தா 20 நாள் பிரைட்டாக இருப்பாங்க, மீதி 10 நாள் வந்து பார்த்தா டல்லாகிடுவாங்க. இது வந்து அந்த வளர்பிறை சந்திரனில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும்.
அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல செவ்வாய் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா இவங்களுடைய பேச்சு அதிரடியாக இருக்கும், சரவெடியாக இருக்கும், பட்டாசாக இருக்கும். உடனே 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 பணத்தை தேடி இவங்க மூவ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் இவங்களுடைய பற்கள் வந்து ரொம்ப விகாரமாக இருக்கும். இவங்க பேசக்கூடிய அந்த டோன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர்னு நல்ல சவுண்ட் இருக்கும். மைக்கே தேவையில்லை, அந்த அளவுக்கு பேசுவாங்க. அப்போது இவங்களுக்கு சகோதரன் மூலயமாக வருமானங்கள் உண்டு. நிலத்தினால் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசுறது நிலத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. நான் பணம் வந்துச்சுன்னா நான் நிலம் வாங்க போகிறேன், நான் என் தம்பிக்கு நான் வீடு வாங்க போகிறேன், இப்படியே பேசி ஒன்று தம்பி புராணம் பாடுவாங்க, இல்லை அவங்களுடைய வருமானத்தை வச்சு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற விஷயத்தை பற்றி இவங்க இப்போ மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஆராய்ச்சி தன்மை அதிகமாக உண்டு. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால இப்போ உதாரணத்துக்கு இது எல்லாமே நம்ம வந்து ஒரு வயதை பொறுத்து தான் நம்ம வந்து பலன்களை நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஒரு 15 வயசு படிக்கக்கூடிய ஒரு பையன் வந்து கேட்குறான், அவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவருடைய படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக கடன்னு படிக்கணும்னு சொல்லி படிப்பார். ஆனால் என்னென்னா மறதி ஆயிரும். சனி தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக மறதி ஆகும். ஆனால் இதுக்கு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப்பிரமணியருடைய வழிபாடுகள் எடுத்து பண்ணும்போது அந்த படிப்புங்கிறது நல்லா இருக்கும். அதே நேரம் மேக்சிமம் பாருங்கள், இவங்க காலை நேரம் படிக்க மாட்டாங்க, மாலை நேரம் நல்லா படிப்பாங்க. அடுத்ததாக 2ஆம் இடத்துல புதன் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க என்ன மாதிரி ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நகைச்சுவையாக பேசுவாங்க. வாக்கு பலித்தம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதில் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து 2ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது வாக்கு பலித்தம் சிறப்பாக இருக்கும். ஒரு விஷயத்தை ஈஸியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ இதெல்லாமே புதன் லாபகரம் இல்லாமல் அந்த இடத்துல வந்து இவங்க நின்று பேச மாட்டாங்க. ஸோ இது வந்து 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறனால நற்பலன்கள் நடக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல காப்பாற்றுவாங்க. துளசி வாக்கு வேணால் மாறலாம், தவசி வார்த்தை மாறாது அப்படிங்கிற டயலாக் மாதிரி 2ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடியவங்க. சரி, இதுக்கு ஏதாவது உதாரணங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிக லக்னத்தை எடுத்துக்கோங்க. அவருடைய ஜாதகத்தில் குரு எங்கே வேணாலும் இருக்கட்டும், விருச்சிக லக்னமாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கும்ப லக்னமாக எடுத்துக்கலாம். இவங்களெல்லாம் பாருங்கள், சொல்ல மீற மாட்டாங்க, அந்த சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப போராடுவாங்க. இது வந்து அனுபவ உண்மை, சரிங்களா? இவங்ககிட்ட பணம் இல்லைனாலும் கூட அதை வெளி காமிச்சிக்காம அதை இவங்க தாராளமாக செலவு பண்ணுவாங்க. இது வந்து விருச்சிக லக்னமாக இருக்கட்டும், கும்ப லக்னமாக இருக்கட்டும் இருக்கும். இதே போல் இன்னொரு 2 லக்னங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமும் கன்னி லக்னமும். ஏன்னா அவங்களுக்கு 2ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனாக வருவாங்க. இவங்க கோடியில் பார்த்துட்டு இருக்க விஷயத்த இவங்க லட்சத்தில் பார்ப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கனெக்ஷன் ஒன்று போல தான் ஒத்து போகும். அடுத்ததாக 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாங்க அப்படின்னா இவங்களும் வந்து பார்க்கும்போது கொடுத்த வாக்கை வந்து நம்ம காப்பாற்றணுங்கிறதுக்காக ரொம்ப போர் விடுவாங்க. லக்ஸரியாக ஆடம்பரத்துக்காக இவங்களுடைய செலவினங்கள் அதிகமாக இருக்கும். மனைவி மூலயமாக வருமானங்கள் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு குறுகிய காலகட்டத்திலே இவங்களுக்கு கிடைக்கும். இப்போ 2ஆம் இடத்துல ஒருத்தருக்கு சுக்கிரன் இருக்குங்க, இவங்களுக்கு எப்போ வருமானம் வரும்னு பார்த்தீங்கன்னா 22 வயசுலேயே இவங்க கண்டிப்பாக வருமானத்தை சம்பாத்தியம் பண்ணிடுவாங்க. எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, இல்லை லக்னத்திலே சுக்கிரன் இருக்குது, இல்லை 1-2 லக்னத்தில் 2ஆம் இடத்துல சுக்கிரன் குரு சேர்ந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22 வயசில் கண்டிப்பாக சம்பாத்தியம் பண்ணுவாங்க. இவங்க கையில் கண்டிப்பாக காசு வரும், அது பெரும் பணமாக வரும், சரிங்களா? அடுத்து 2ஆம் இடத்துல சனி இருக்குது. என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சனி 2ஆம் இடத்துல இருந்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் சீக்கிரம் வேலைக்கு போயிடுவாங்க. சிறு வயதிலே வருமானம் கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க 2ஆம் இடத்துல சனி இருக்கே படிப்பு தடை பண்ணிருமோ அப்படிங்க. இவங்களுக்கு அனுபவ அறிவு ஜாஸ்தி, இப்போ சீக்கிரம் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், 2ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க அடிப்படையிலேயே சீக்கிரமாக வேலைக்கு போய் வருமானங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல ராகு இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டை தான். ஆசையை தூண்டுவாங்க, பணத்தை எப்படி சம்பாதி பண்ணுமோ சம்பாதி பண்ணிட்டு போயிடுவாங்க, எல்லாமே மாயை தான். அதுவே 2ஆம் இடத்துல கேது இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாமே ஒரு விரக்தி மனப்பான்மையாகவே இருப்பாங்க, எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இப்படி அவங்களுக்கு இருக்கும். இது இந்த கேது கூட ஒருவேளை அவங்களுக்கு குருவுடைய தொடர்போ இல்லை 2 அதிபதியுடைய தொடர்போ இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய ஜாதகங்கள் வந்து பார்க்கும்போது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்வுல உச்சத்தில் இருப்பாங்க. குரு கேதுங்கிறது வந்து கேல யோகம்னு சொல்லுவாங்க. இந்த குரு கேது கூட அவங்களுக்கு 2ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய ஜாதகங்கள் வந்து பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக ரொம்ப பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். இப்போது 2ஆம் இடத்துல நிற்கக்கூடிய கிரகம் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த 2ஆம் அதிபதி 12 கட்டத்தில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள்? இப்போ 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா முதல்ல என் வேலையை நான் முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க வேலையை நான் பார்க்கணும்னு நினைப்பாங்க. இதுவே இப்போ ஒரு ஸ்கூலில் இருக்க ஒரு பையன் வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல அவனுடைய ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சிருவான், விவரமாக முடிச்சுட்டு மாப்பிள்ள வா விளையாட போகலான்னு சொல்லி விளையாட கூப்பிட்டு போயிடுவான். டே நானும் ஹோம்ஒர்க் இல்லை, அது அப்புறம் எழுதலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவான்.
காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஹோம்ஒர்க் எழுதிருக்க மாட்டான், இவன் நோட்டை கொண்டு போய் சாப்பிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா தானே விளையாண்டோம், நீ எப்போ நோட்டை கொடுத்தோம்னே நான் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்ததுன்னா தன்னுடைய காரியத்தில் ரொம்ப முன்னிறுத்தி அவங்க மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. தான் வேலை நடக்கிற வரைக்கும் அவங்க வேற எதுலேயும் அவங்களுடைய சிந்தனைகள் வந்து டைவெர்ட் ஆகாது. 2ஆம் அதிபதி 2லேயே இருந்ததுன்னா வாக்கால் பேச்சால் அவங்களுக்கு வருமானங்கள் உண்டு. டீச்சர், லாயர், அதே மாதிரி மார்க்கெட்டிங்கு இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வருமானங்கள் அதிகம். 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா கம்யூனிகேஷன் மூலயமாக வருமானங்கள் உண்டு. அதே மாதிரி இன்டர்மீடியட் மூலியமாக வருமானங்கள் உண்டு. தகவல் தொடர்பு மூலயமாக வருமானம் உண்டு. பிபிஓ சிறுதூர பயணங்கள் மூலயமாக அவங்களுக்கு வருமானங்கள் உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலயமாகவும் அவங்களுக்கு வருமானங்கள் வரும், கம்யூனிகேஷன்ஸ். அதே மாதிரி பத்திரப்பதிவு, டாக்குமெண்ட்டு இதன் மூலயமாகவும் அவங்களுக்கு வருமானங்கள் வரும். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்துருப்பீங்க, சில சொந்தங்களில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு சொந்தங்கள் வேண்டாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான். இப்போ அந்த பொண்ணு வந்து தகாத ஒரு உறவில் இருக்கிறாங்க, அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. பட் இதுக்கு எவிடன்ஸ் வேணும். பட் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக ஒரு இதுக்குன்னே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, டிடெக்டிவ் ஏஜென்சி ஆஃபீஸ். அவங்கக்கிட்ட வந்து பொறுப்பு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து இந்த துப்புரவு அந்த தகவல்களை வந்து சேகரித்து கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. அதையும் ஒரு இன்கம் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாமே மூணாம் இடத்துல சம்மந்தப்படும். அப்போ 2 குடைவன் 3ஆம் இடத்துல இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். 2 குடைவன் 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா வீடு, வண்டி, வாகனங்கள் மூலயமாக அவங்களுக்கு ஒரு பெரும் வருமானங்கள் கிடைக்கும். அதுவே 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல அவங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய வாக்கினால, தான் கற்ற வித்தைகள்னால அவங்க தன்னுடைய வருமானங்களை பெருக்குவாங்க. பூர்வீக சொத்துனால அவங்களுக்கு ஒரு ஆதாயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி 2ஆம் அதிபதி 6ஓட தொடர்பு இருந்ததுன்னா இவங்களுக்கு வாடகை வருமானங்கள் உண்டு, வேலை மூலயமாக நல்ல வருமானங்கள் உண்டு. அதே போல் 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும் போது மனைவி மூலயமாக வருமானங்கள் உண்டு, வாடிக்கையாளர் மூலயமாக வருமானங்கள் அதிகமாக இருக்கும். 2ஆம் அதிபதி 8ஓட தொடர்பு இருக்கும்போது இவங்க தான் கந்து வட்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அதில் அவங்களுக்கு ஒரு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி திடீர் யோகங்கள், மறைமுகமாக கிடைக்கக்கூடிய பணங்கள் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். மனைவியோடைய குடும்பத்தார் மூலயமாக இவங்களுக்கு வரவுகள் ஜாஸ்தியாக கிடைக்கும். 2ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது இவங்க கோவில் திருப்பணிகள் செய்வதன் மூலயமாக இவங்களுக்கு ஒரு வருமானங்கள் வரும். அதே மாதிரி பொது காரியங்களில் ஈடுபடும் போதும் இவங்களுக்கு ஒரு வருமானங்களை கொடுக்கும். தன்னுடைய வாக்கினால், அதாவது நான் ஒரு குருகுல கல்வி நிறுவனங்களை வச்சு நான் நடத்துகிறேன் அப்படின்னா எனக்கு அது வருமானங்கள் கிடைக்கும். 2ஆம் அதிபதி 10ஓட தொடர்பு கொள்ளும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் 9ஆம் அதிபதியும் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா தந்தையாருடைய தொழிலை கூட இவங்க எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலயமாக இவங்களுக்கு ஒரு வருமானங்கள் கிடைக்கும். 2-11 தொடர்பு கொண்டாலே இவங்களுடைய ஜாதகம் வந்து பெரும் லாபகரமான ஜாதகமாக இருக்கும். அதே போல் 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா ஐயா சொன்னது போல தான், முதல்ல கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய விரயத்தை சந்திப்பாங்க. அந்த விரயம் சந்திச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா முதல் வேலை அப்படிங்கிறது ஆறாம் இடமா போகும். 2வது வேலை சைடு பிஸ்னஸ் 2ஆம் வேலையை சொல்லக்கூடிய இடத்த வந்து 12ஆம் இடம் தான் குறிக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு விரயத்தை சந்திப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு லாபங்கள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 2 குடையவன் வந்து 12ஆம் இடத்துடைய தொடர்பு இருந்தது அப்படின்னா இவங்க வெளியூர் வெளியிடங்களில் போகும்போது இவங்களுக்கு அந்த வருமானங்கள் வந்து நிலையான வருமானங்கள் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது 3வது விஷயமா பார்த்துட்டோம். 4வது பாயிண்ட் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா லக்னாதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகர் வந்து அவருடைய பேச்சு, சிந்தனை இது எல்லாமே வந்து வருமானத்தை நோக்கி தான் போகும். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வருமானம், தன்னுடைய உணவு இதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அவங்க மூவ் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. அதில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. 2ஆம் அதிபதி 2லேயே இருக்கும்போது அதே பலம்தான். வாக்கினால், சொல்லினால், பேச்சினால், தன்னுடைய நகைச்சுவை ஆற்றலினால் வருமானம். அதில் அந்த 2ஆம் அதிபதி நான் இப்போ 9 கிரகங்கள் சொன்னேன் இல்லையா, அந்த கிரகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா இவங்களுடைய கம்யூனிகேஷன் மூலயமாக பிபிஓ கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பயணங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பைக் எடுத்து இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க வெளியில் போகாமல் அவங்களுக்கு வருமானங்கள் வராது. அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா எனக்கு இங்கேருந்து அவன் வீட்டில் இருந்தாலே அவங்களுக்கு வருமானம் வரும். ஆனால் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு வெளியே போனால் தாண்டா அந்த வேலையை நடக்கும், இல்லைனா நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கடி மோட்டர் பைக் எடுத்து வெளியே போவாங்க. அப்போது வண்டி எடுத்து வெளியே போகும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வருமானங்கள் கிடைக்கும். 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகும்போது அவங்க கல்வி நிலையங்களுக்கு அடிக்கடி போவாங்க. இல்லை அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாலே அவங்களுக்கு அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குன்னு ஒரு சென்டிமெண்ட்டாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, முதல்ல நம்ம குலசாமியை போய் கும்பிட்டுட்டு வரலாம், அப்போ தான் நமக்கு வருமானங்கள் எல்லாமே பெருகும் அப்படின்னு நினச்சி அவங்க குலசாமிக்கு எடுத்து போவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க சென்டிமெண்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுடைய பெயரில் அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபகலமாக அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகும்போது
இவங்களுடைய வருமானங்கள் எல்லாமே இவங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கே சரியாக இருக்கும். அதே மாதிரி மருத்துவ செலவினங்களுக்காக சரியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுடைய பகைவர்களுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கே இவங்களுக்கு அந்த வருமானங்கள் சரியாக போயிடும். 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும்போது இவங்களுடைய நண்பர்களுக்காக இவங்க அதிகமாக செலவு பண்ணுவாங்க, மனைவிக்காக அதிகமாக செலவு பண்ணுவாங்க. சம்பாத்தியமானது அப்படியே மனைவிட்ட கொண்டு கொடுக்கலன்னா அவங்க கத்துவாங்கப்பா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இவங்களே வாழ்க்கையாக கொண்டு போய் கொடுத்துருவாங்க. 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போகும்போது 8ஆம் இடத்துல போய் இருக்கும்போது அனாவசிய செலவுகள் அதிகமாக இருக்கும், தண்ட செலவினங்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத செலவினங்களை இவங்களே ஏற்படுத்திட்டு அப்போ குத்துதே குடையுதேன்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பாடோட சேர்த்து செலவுக்கு பணமும் கொடுத்து வழி அனுப்பி வைப்பாங்க. யாருக்கு? நண்பர்களுக்கு, வெளியூர் வெளியிடங்களில் பயணிக்கக்கூடிய இவங்களுடைய நெருக்கப்பட்ட உறவுகளுக்கு. அப்போது 2 குடையவன் 9ஆம் இடம் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியூர் பயணங்கள், கோவில் பயணங்கள், பொது காரியங்களுக்கு ஈடுபடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்மாத்மா இவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. 2ஆம் அதிபதி 10ல் போய் இருக்கும்போது இவங்களுக்கு தொழில் தான் இவங்களுடைய மூலதனம், தொழில் தான் இவங்களுடைய வருமானம் நினச்சி இவங்க அதிகமாக தொழிலுக்காக அந்த பணத்தை இவங்க அதிகமாக செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. 2ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுடைய சந்தோஷத்துக்காக அந்த பணத்தை செலவினங்கள் பண்ணுவாங்க. மூத்த சகோதரன், சகோதரி, பெரியப்பா, பெரியம்மா இவங்களுக்காக இவங்க அதிகமாக செலவினங்கள் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதே மாதிரி 2 குடைவன் 12ஆம் இடத்துல இருக்கும்போது இவங்களுடைய பேச்சு விரயம், இவங்களுடைய பேச்சை விரயமாக்குவாங்க, இவங்களுடைய வருமானத்தை இவங்களே விரயம் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. சரி, இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி கெட்டுருச்சு. 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல இருக்கு. 2ஆம் இடத்துல வாங்கின நட்சத்திர அதிபதியும் பார்த்தீங்கன்னா அவரும் கெட்டுட்டாரு, லக்னத்துக்கு நல்லா இல்லை. அப்போ எனக்கு பணமே வராதா அப்படின்னா அப்படி கிடையாது. இதில் தான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் பெரும் பணம் அப்படின்னு பார்க்கும்போது குருவை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஜாதகத்தில் குருவுடைய நிலை என்னன்னு பார்க்கணும். அந்த குரு இவருடைய லக்னத்துக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக பணம் வரும். அதே போல் சுக்கிரனுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சுக்கிரனும் இவருடைய லக்னத்துக்கு கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக பணம் வரும். சரிங்க, பணம் வரும். எப்போ வரும் எனக்கு அந்த பணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருட கிரகன் பார்க்கும்போது கோச்சாரத்தில் எப்பெல்லாம் குரு இவருடைய ஜனகால குருவை தொடர்பு கொள்ளுதோ, அதாவது 1-5-9 தொடர்பு கொள்ளும் போது அவருக்கு பணங்கள் வரும். அதே மாதிரி ஜனகாலத்தில் அவருடைய ஜாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை கோச்சார குரு எப்பெல்லாம் 1-5-9 அந்த சுக்கிரனுடைய தொடர்பு வருதோ அப்பயும் பணம் வரும். அதே மாதிரி சரி அந்த ஒரு வருஷம் வரை நான் வெயிட் பண்ணணுமா, அப்போ இதுக்கு இடப்பட்ட நாளில் எனக்கு பணமே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். அது எப்படின்னா தினக்கிரகன் நம்ம பார்க்கும்போது சந்திரனை நம்ம எடுத்துக்கணும். அப்போ அந்த சந்திரன் அந்த குருக்கு திரிகோணத்திலேயோ இல்லை அந்த குரு நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு திரிகோண நட்சத்திரங்கள்லையோ இல்லை அந்த குருவனுடைய கேந்திர திரிகோணத்திலேயோ சந்திரன் பயணிக்கும் போது அவங்களுக்கு பணம் வரும். இது தினசரி வருமானம் பார்க்கக்கூடியவங்களுக்கு. இப்போ ஒரு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு நேற்று ஒரு 5000 ரூபாய் வந்ததுங்க, இன்றைக்கி ரொம்ப டல்லுங்க, 1000 ரூபா கூட வருமானம் இல்லை அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இதை நம்ம செக் பண்ணலாம். மாத வருமானம் பார்க்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சம்பளத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, மாத சம்பளம். அப்போ அவங்களுக்குலாம் நம்ம எதன் அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னா வருட கிரகங்களை வச்சு பார்க்கணும். இந்த வருஷம் நமக்கு ஒரு 4000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போட்டாங்க, அடுத்த வருஷம் நமக்கு 5000 ரூபாய் போடுறாங்களா 6000 ரூபாய் போடுறாங்களா அப்படிங்கிறதுக்கு வருஷ கிரகம் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ அந்த குரு சுக்கிரனை வச்சு நம்ம பார்க்கணும். இல்லை எனக்கு மாத கணக்குப்படி பார்க்கும்போது நான் இப்போ ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேங்க, நான் டார்கெட் நான் அச்சீவ் பண்ணிட்டேன், எனக்கு இன்சென்டிவ் ஸ்பெஷலாக எனக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் எனக்கு எப்படி பூஸ்டப் ஆகுறது? நான் ஒரு 40,000 சம்பளம் வாங்குறேன், எனக்கு அதை பத்தலை, எனக்கு இன்னமும் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது மாத கிரகன் பார்க்கும்போது சுக்கிரனுடைய நிலையை பாருங்கள். சுக்கிரன் இவங்களுக்கு குருவுடைய தொடர்புகள் வருதான். இப்போ ஜனகாலத்தில் இருக்கக்கூடிய குருக்கு கோச்சார சுக்கிரன் தொடர்பு வருதான்னு பாருங்க. அந்த குருக்கு 1-5-9 கேந்திர திரிகோணத்திலே வருதுன்னா கண்டிப்பாக பணம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் சனியுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த சனிக்கு அந்த சுக்கிரனுடைய தொடர்பு மாதகிர சுக்கிரன் தொடர்பு வரும்போது கண்டிப்பாக அந்த மாதங்களில் ஒரு வருவாய் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். சரி, இதெல்லாம் ஓகேங்க. இதை தவிர எனக்கு பார்த்ததும் எனக்கு இந்த காலத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வருமானங்கிறது எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்த உடனே முதல் லக்னத்துக்கு முதல் 3 இடத்துக்குள்ள அவங்களுடைய ஜாதகத்தில் குரு சுக்கிரன், இப்போ லக்னத்தில் குரு இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல குரு இருந்தாலும் சரி, 3ஆம் இடத்துல குரு, இல்லை லக்னத்தில் குரு சுக்கிரன், 2ல் குரு சுக்கிரன், 3ல் குரு சுக்கிரன், இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ள, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் இவங்க ஹீரோவாக இருப்பாங்க, இன்கம் இவங்களுக்கு கொடுத்துரும். அதுவே முதல் 3 கட்டத்துக்கு அப்புறம் 3ஆவது கட்டத்தில் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்குள்ள அவங்களுடைய ஜாதகத்தில் குருவோ சுக்கிரனோ அப்படி ஒரு தொடர்பு வந்ததுன்னா
இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 0வாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் இவங்க ஹீரோவாக இருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ஹாஃப் அதாவது 30 வயதுக்கு அப்புறம் 30லேருந்து அந்த 38 வயதுக்குள்ளே இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்கும். அப்போ 6வது கட்டத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் என்னங்க பண்ணணும் அப்படின்னா, 6வது கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய குரு சுக்கிரன் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு 42 வயதுக்கு அப்புறம் தான், நான் இதுக்கப்புறம் தான்ப்பா நான் ஒரு லேக்ஸ் கணக்கில் நான் ஒரு வருமானத்தை நான் பார்த்தேன், நான் ஒரு வீடு வாங்கினேன், வாகனங்கள் வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு சொல்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு அமைப்புகள் வந்து 42க்கு அப்புறம் இவங்களுக்கு அமையும். சரி, இப்போ நாடி விதிகளில் வந்து பார்க்கும்போது சுக்கிரனுக்கு அடுத்து சுக்கிரன் போய் குருவை டச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பெரும் பணம் வந்து இவங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணிடுவாங்க. அந்த சம்பாத்தியம் பண்ண பணத்தை மேலும் டெவலப் பண்ணுறதுக்காக இவங்க போராடிட்டு இருப்பாங்க. இப்போ அதுவே நாடி விதிகளில் குரு போய் சுக்கிரனை டச் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் விதி என்ன பார்த்தோம், சுக்கிரன் போய் குருவை டச் பண்ணும்போது பெரும்பணம் சம்பாத்தியம் பண்ணிடுவாங்க, அந்த பணத்தை வந்து பெருக்குவாங்க. அதுவே குரு போய் சுக்கிரனை டச் பண்ணிச்சுன்னா இது நாடி விதிகளில் குருங்கிறது வந்து ஜாதகரை எடுப்பாங்க. அப்போ ஜாதகர் என்ன பண்ணுவார், பணத்தை நினச்ச மாதிரி சம்பாத்தியம் பண்ணிடுவார். ஆனால் என்ன பண்ணுவார், தன்னோட ஆடம்பரத்துக்காக அதை செலவு பண்ணி காலி பண்ணிடுவார். ஸோ இதுவும் நடக்குங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குமா, ஆனால் இவர் அனாவசியமாக செலவு பண்ணி கெடுத்துருவாராமா. ஸோ அந்த மாதிரி நடக்குங்க. அடுத்ததாக இப்போ ஒரு ரூல்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2ஆம் பாவகம் எப்படின்னு பாருங்கள், 2ஆம் அதிபதி எங்கே இருக்குன்னு பாருங்கள், 2ஆம் பாவகம் எதுன்னு பாருங்கள், 2ஆம் அதிபதி எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்ததாக குருவும் சுக்கிரனும் அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த 3 விஷயத்தையும் பார்க்கும்போது இவங்களுக்கு என்னென்ன காலகட்டங்களில் பணம் வருங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கு எல்லாமே வந்து நம்ம ஒரு ஜாதகம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒரு ராசி பலன் சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே ஒரு பொது பலன் தான், அவரவர் சுயஜாதகத்துக்கு உட்பட்டு பலன்கள் மாறுபடும் சொல்லி கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், 2ஆம் பாவக அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள், பெரும்பணம் சொல்லக்கூடிய குரு எப்படி இருக்காருன்னு பாருங்கள், சுக்கிரன் எப்படி. இந்த 4 விதிகளை மட்டும் வச்சுட்டு இவங்களோட தொடர்புல 2ஆம் பாவகத்திலேயோ 2ஆம் பாவக அதிபதியோ குருவோ சுக்கிரனோ இந்த 4 விஷயத்துலையும் கோச்சாரத்தில் குருவோ சுக்கிரனுடைய தொடர்புகள் வந்து உங்களுக்கு தசா புத்திகளும் இதே டேர்ம்ஸில் உங்களுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு அந்த காலகட்டங்களில் பொருளாதாரம் கிடைக்கும், பண வரவு நிச்சயமாக உண்டு. 2ஆம் இடத்துல உங்களுக்கு ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பொருளாதாரம் உண்டு. ஆனால் குடும்ப விஷயத்தில் தன்னோட பேச்சினால ஒரு பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சே தீரணும், அது மாற்றுக்கிறதே இல்லை. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க பயப்படவே வேண்டாம், கண்டிப்பாக சிறு வயதிலே வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்தை பார்த்துருவாங்க. ஆனால் குடும்பத்தை விட்டு கண்டிப்பாக அந்த வருமானத்துக்காக இவங்க வெளியூர் வெளியிடங்களுக்கு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்போ அடுத்ததாக வந்து பார்க்கும்போது சில லக்னங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கும்ப லக்னம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 2ஆம் அதிபதி யார் வருவா, குரு. அப்போ 2-11 கூடியவரே வந்து குருவாக போயிடுவார். அப்போ இவங்களுக்கு பெரும் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த குரு வந்து இவருடைய ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்து 2-5 கூடைய அதிபதிகளுடைய தொடர்பு பெற்று தசாபுத்திகள் இவங்களுக்கு நடக்கும்போது 2-5-8-11 கூடிய தசாபுத்திகள் நடக்கும்போது அல்லது 2-5-8-11 ஒரு கிரகம் நின்று தசாபுத்திகள் நடக்கும்போது இவங்களுக்கு பெரும் பொருளாதாரம் பண வரவை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக விருச்சிக லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா 2-5 கூடையவரை வந்து பார்த்தீங்கன்னா குருவாக போயிடுவார். கண்டிப்பாக இவங்களுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே பெரும் பணங்கள் இவங்களுக்கு கிடைச்சிருங்க. இயல்பாக கிடைக்கிறது ஒரு 2 லக்னங்கள், அதில் ஒன்று கும்ப லக்னம், இன்னொன்று விருச்சிக லக்னம். ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிபதிகளே வந்து பாவ அதிபதிகளே வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு குருவாக போயிடுவாங்க, அதனால் இயல்பாகவே கிடைக்கும். இதில் விருச்சிக லக்னங்கள் வந்து தன்னுடைய புத்தி தன்னுடைய அறிவு ஆற்றல் மூலயமாக தான் கற்றுக்கிட்ட கலைகள் மூலயமாக அல்லது தனக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை இவங்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு 2 குடையவனும் குருவாக போயிடுவாங்க, 5 குடையவனும் குருவாக போயிடுவாங்க. அப்போது இவங்களுக்கு விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களை கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க எனக்கு முதல் புள்ள பிறந்ததுங்க, நான் அதுக்கப்புறம் தான் நான் பெரும்பணம் சம்பாதிச்சேன் அப்படிம்பாங்க. இல்லை தான் கற்றுக்கிட்ட வித்தையினால இவங்களுக்கு பெரிய அளவுக்கு வருமானங்கள் பெருகி இருக்கும் இவங்களுக்கு. அடுத்ததாக இப்போ இதில் எப்போ அடுத்ததாக பணம் வரும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து பார்க்கும்போது 2ஆம் இடத்துல எப்பெல்லாம் கோச்சார குரு இவங்களுக்கு சம்மந்தப்படுதோ அப்போல்லாம் இவங்களுக்கு பண வரவு வரும். சரி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ப்ரெசண்ட்டில் எப்படிங்க, நீங்கள் ஒரு உதாரணமாக சொல்லுங்களேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நில ராசிகள் லக்னமாக இருக்கக்கூடியவங்க பார்த்துக்கோங்க, நில ராசியில் லக்னமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 2025-26 பணம் கண்டிப்பாக வருங்க. ரிஷப லக்னம்
கன்னி லக்னம், மகர லக்னம், கண்டிப்பாக வருமானங்கள் வரதுக்கான சூழ்நிலைகள் அனைத்துமே ஏற்படும். பயன்படுத்துறது உங்களுடைய கையில் தான் இருக்குது ஐயா. கண்டிப்பாக, ஏன்னா ராசியவே அந்த குரு பார்க்கறனால கண்டிப்பாக வளர்ச்சியை கொடுக்குங்கய்யா. இதை வந்து நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஒரு பாயிண்ட் சொன்னோம், இது நடந்து தான் நடக்கலையாங்கிறது என்ன கேரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருனா என்ன 3 ஆச்சுங்களா, 3 ஆச்சுங்களா, ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பாருங்கள் உங்களுக்கு வருமானங்கள் வந்திருக்கும். இப்போ 2025ங்களா, 2017 பாருங்கள் கண்டிப்பாக வருமானம் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வருடங்கள் வந்து பார்க்கும்போது 2021, இப்போ 2025, 2017, 2021 இந்த காலகட்டங்கள்லாம் பாருங்கள் கண்டிப்பாக வருமானங்கள் வந்திருக்கும். ஒன்றுமே இல்லை, உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல எப்போ குரு வர்றாரோ அந்த குரு இருக்கக்கூடிய பார்வை பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்க்கும்போது அதோடைய ஃபேவரான லக்னங்களுக்கு முதல் தரமாக இவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ இந்த வருஷம் இந்த 2025 மேலே குரு பயிற்சி ஆகிறாரு. எப்போவுமே பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய பலன்கள் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ரிஷபம், கன்னி, கும்பம், இந்த ரிஷபம், கன்னி, மகரம் இந்த லக்னங்களுக்கு முதல் தரமாக கிடைக்கும். 2வது தரமாக அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிக லக்னத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தை அந்த குரு வந்து சமசப்தமாக பார்ப்பார். அப்போ கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி உண்டு. அடுத்ததாக இப்போ 2ஆம் அதிபதி மேலே, இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கலாம். இப்போ அந்த அதிபதி மேலே அந்த அதிபதியை குரு பார்த்தாலும் சரி, அந்த அதிபதி மேலே குருவுடைய தொடர்போ இல்லை சுக்கிரனுடைய தொடர்போ கோச்சாரத்தில் வரும்போதும் சரி, பெரிய வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தினசரி வருமானத்துக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் அதிபதி மேலே கோச்சார சந்திரன் வரக்கூடிய நேரத்தில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக வருமானங்கள் வரும். இல்லை அந்த 2ஆம் அதிபதி நிற்கக்கூடிய பாவத்துக்கு திரிகோண பாவகத்தில் சந்திரன் டிராவல் ஆகும் போதும் உங்களுக்கு வருமானங்கள் வரும். அன்னைக்கு அந்த வருமானங்களுடைய அளவு அதிகமாக இருக்கும். இப்போ பிறந்த கால சுக்கிரன் மேலே கோச்சார குரு வரும்போதும் பணம் வரும். பிறந்த கால சனி மேலே கோச்சார சுக்கிரன் வரும்போதும் உங்களுக்கு பணம் வரும். பிறந்த கால குரு மேலே கோச்சார சுக்கிரன் வந்தாலும் சரி, சனி வரும்போதும் வரும். இதில் இப்போ இவ்வளோ டைப் சொல்லிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு சனி, சனி சுக்கிரன், குரு சுக்கிரன் இந்த 3 விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். ஆனால் இந்த சனி சுக்கிரன் வந்து அளவுக்கு அதிகமான பணத்தை கொடுக்கும். ஆனால் என்னென்னா இவங்க வந்து சேமிக்க மாட்டாங்க அந்த காலகட்டத்தில். அதை பணம் வரதை வந்து அப்படியே செலவு பண்ணிடுவாங்க. அப்போ இவங்க அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம், உருப்படியான ஒரு பில்டிங் கட்டுறதோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு இடம் வாங்கி போடுறதோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் கோச்சார கிரகங்களில் அதோடைய தொடர்ச்சி மாறும்போது அது வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆகும். இவங்க அந்த மாதிரி ஒரு காரியங்களை இவங்க ஈடுபடலாம். இப்போ அந்த குரு சனி, குரு சுக்கிரன் சனி இதெல்லாம் வந்து பெரும் பணம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது எப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்துலையோ இல்லை 2ஆம் பாவக அதிபதி மேலேயோ உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் குரு இருக்கக்கூடிய இடத்துக்கு கோச்சார சனி வந்தாலும் சரி, இவங்க சனி குருவோடைய தொடர்பு வரும்போது தொழில் மூலயமாக இவங்க முன்னேற்றம் அடைவாங்க. சுக்கிரன் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு திருமண காலத்தில் ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு திருமண விஷயம் நடக்கும். மனைவி மூலயமாக இவங்களுக்கு ஒரு வருமானங்கள் பெருகும். இப்போ அந்த காலகட்டங்களில் பணம் அதிகமாக இவங்களுக்கு சேரும். ஸோ இப்படி எடுத்துக்கலாம். குருவை போய் சனி தொடர நேரம் தொழில் மூலயமாக இவங்களுக்கு வருமானம் வரும். அதுவே இவங்களுக்கு குருவை போய் சுக்கிரன் தொடும் போது இவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு பொறுப்புகள் கூடும். இல்லை அப்படின்னா இப்போ ஒரு சூரியனை போய் அவங்களுக்கு குரு தொடர்பு வரும்போதோ வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சி அதன் மூலயமாக இவங்களுக்கு ஒரு இன்கம் வந்து கண்டிப்பாக பெருகும். ஸோ இப்படிலாம் பார்க்கலாம். இப்போ பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பலம் பெற்றுச்சு அப்படின்னாலே, 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பலம் பெற்றாலே அந்த ஜாதகம் வாழ்க்கையில் ஜெயிச்சிருங்க. ஆனால் அது பெரிய பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். சரிங்களா? இப்போ கோவில் விஷயங்கள் பார்க்கும்போது என்னென்ன கோவில்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ன ரீதியாகவே பார்த்துக்கலாம். இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்தோம்னா மேஷ லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாருங்க? சுக்கிரனாக வருவார். அப்போ சுக்கிரன் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. எப்போ போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் போகலாம். அது நீங்கள் வந்து இன்னும் நான் எக்ஸாக்டாக நான் துல்லியமாக பார்த்து எப்போ போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் நீங்கள் போயிட்டு வாங்க. போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம். இது வந்து ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம்னால நம்ம ஒரு கோவில் விஷயங்கள் நம்ம கொடுக்கும். ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுக்கும் போது உங்களுக்கு 2ஆம் பாவக அதிபதி 2ஆம் பாவத்தில் நிற்கின்ற கிரகம், 2ஆம் பாவக அதிபதிகள் எங்கே போய் இருக்காங்க, அவர்கள் யாருடைய நட்சத்திர பாதத்தில் இருக்காங்க, அந்த நட்சத்திரநாதன் வந்து அந்த லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் இருக்காங்களா, இதெல்லாமே பார்த்து
நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் ஃபைனல். இது உங்களுக்கு கொடுக்குமா இல்லை கெடுக்குமா, எப்போ கொடுக்கும் எப்போ கெடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ கோவில் விஷயம் பார்க்கும்போது மேஷ லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரனா வரனால ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு மாற்றம், வருமான ரீதியாக ஒரு கண்டிப்பாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். படிக்கிற குழந்தைகளாக இருக்கும்போது கண்டிப்பாக போயிட்டு வாங்க. கண்டிப்பாக படிப்பு தடை இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ ரிஷப லக்னம் எடுக்கும் போது 2ஆம் அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா புதனாக வருவார். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெருமாள் விஷயம் பார்க்கும்போது இவங்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு கூட இவங்க பண்ணிக்கலாம். புதன்கிழமை போயிட்டு வர்றது நல்லதுங்க. புதன்கிழமை புதன் ஹோரையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவே மிதுன லக்னமாக இருக்கும்போது இவங்க மிதுன லக்னத்துக்கு 2 குடையவனை வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனா வருவாங்க இல்லையா? அப்போ இவங்க வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு திருப்பம் உண்டாகும். அதே போல் இவங்க பட்டீஸ்வரன் கோயிலுக்கு துர்க்கை வழிபாடும் இவங்க போயிட்டு வரலாம். ஏன்னா அது வடக்கு ராசி, ஒரு பெண் ராசி, அது நீர் சார்ந்த ஒரு இடம், ஒரு பெண் தெய்வத்தை இவங்க வழிபடும் போது இவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. பட்டீஸ்வரர் துர்க்கையோட வழிபாடை இவங்க எடுத்து பண்ணிக்கலாம். அடுத்ததாக கடகலக்னம் வந்து பார்க்கும்போது 2ஆம் இடம் வந்து சிம்மமாக வரும். அப்போ இவங்க வந்து சூரியநாராயணன் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க. அதே போல் சிம்ம லக்னம் வந்து பார்க்கும்போது 2ஆம் இடமே வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு புதனுடைய வீடாக வரும். அது கன்னி வீடுங்க. அது குருவாயூருக்கு இவங்க போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றங்களை கொடுக்கும். கன்னி லக்னத்துக்கு பொறுத்தவரை 2ஆம் அதிபதி வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு சுக்கிரனா வருவாங்க. இவங்க மகாலட்சுமியோடைய வழிபாடுகள் இவங்க பண்ணும்போது இவங்களுக்கு நார்மலாகவே ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்க. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் வந்து பார்க்கும்போது செவ்வாயுடைய வீடாக வரும். இவங்களுக்கு ஆக சிறந்தது வந்து முருகருடைய வழிபாடு தான். அது முருகன் பார்க்கும்போது இவங்களுக்கு திருப்பரங்குன்ற முருகனை இவங்க தரிசனம் பண்ணும்போது இவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்வு கிடைக்கும் துலா லக்னத்திற்கு. அடுத்ததாக விருச்சக லக்னம் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் கிளாஸ் ரிசல்ட் வந்து திருச்செந்தூர் முருகன் தான். அவருடைய வழிபாடுகள் இவங்க எடுத்து பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி வந்து சனி பகவானுடைய வீடாக வர்றதுனால இவங்களுக்கு பெருமாளுடைய வழிபாடு, அதுவும் ஆனந்த பத்மநாத சுவாமியோடைய வழிபாடுகள் இவங்க பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அடுத்ததாக மகர லக்னம் பார்க்கும்போது 2ஆம் அதிபதி இவங்களுக்கு சனி பகவானுடைய வீடாக வர்றதுனால இவங்க திருநள்ளாறுடைய கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வளர்ச்சிகள் கொடுக்கும். கும்ப லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 2ஆம் இடமாவே வந்து குருவாக போகிறதுனால 2-11 குருவாக போகிறதுனால அது கடல் வீடுனால கடல் ராசினால இவங்க திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடுகளை இவங்க எடுத்து பண்ணலாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு, பழனி முருகனை இவங்க வழிபட்டுட்டு வந்தாங்கனாலே இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. பொதுவாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் இடமும் ராசிக்கு 10ஆம் இடமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 அதிபதியும் இவங்களுடைய தனஸ்தான அதிபதி கூட ஏதாவது ஒரு வகையில் இயல்பாகவே தொடர்புதுன்னா இவங்களுக்கு பணம் கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்குங்க. ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக என்னுடைய உரையை கேட்டுட்டு இருந்தீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பளித்த தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் தலைவர் என் அருமை அண்ணன் மணிகண்டராஜ் அண்ணன் அவர்களுக்கு இந்நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றிகள். இன்னைக்கு குடும்ப இல்லத்தரசி அனைவருக்கும், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் சகோதரனாக, உங்கள் நண்பனாக உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை இந்த நேரலை வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 97 87 74 99 85. என்னுடைய பெயர் சதயம் சண்முகராஜா, கோவை. நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமாக தனக்கே உரிய பாணியில் அடித்து தெளிவாக இப்படியெல்லாம் இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் கொடுப்பனையை செக் பண்ணி பாருங்கள். இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான வழியில் பணம் பெறலாம். அதே போல் எந்தெந்த லக்னங்களுக்கு பிறந்தவங்க எந்த மாதிரியான தெய்வங்கள் வழிபடணும் அப்படின்ற விஷயங்களையும் எளிமையாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை பொறுத்தவரை என்ன விஷயம் அப்படின்னா, எல்லா விஷயங்களுமே ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் இருக்கும். நீங்கள் வெளியே போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகேங்களா? ஒரு 20 பேர்த்துடைய வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தாவே மிகப்பெரிய ஜோதிடராக மாறிடலாம். அதுதான் விஷயம். இன்றைக்கி வந்து நிறையா புது ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது, ஐயா நான் ஜோதிடம் படிச்சிருக்கீங்களா, நல்லா பண்ணுறீங்களே அப்படின்னா, ஆமாம் நான் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை 2 வருஷமாக பார்க்குறேன் சார், எல்லா வீடியோவும் பார்த்துருவேன் அப்படின்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு என்னென்னா எனக்கு பேசிக் தெரியும் அப்படின்றாங்க. பேசிக் தான் இருக்கிறதுலே ரொம்ப நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப கேர் எடுத்து படிக்கணும் போவோம். எடுத்தோடனே நான் பேசிக் தெரியும் சார், 2 வருஷமாக நான் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி பார்த்துருக்கேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம முத்துப்பாண்டி ஐயானால எல்லோரும் ஜோதிடர்களாகவே ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய பேர் மாறிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய சொல்லணும். சதயம் சண்முகராஜ் அவர்களை ஐயா தங்கப்பாண்டி ஐயா அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களால் நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.